மேடையில எவன் பேசுறது என்னென்ன பேசுறது என்றது ஒரு விவசாய இல்லாத ஆயிப்போச்சு. ஏன்னா நம்ம யாரையும் எதுவும் வழக்கு போடுறது இல்ல, வீட்டுக்குள்ள தூந்து உதைக்கிறது இல்ல. இந்த ஆதவர்ஜனால அந்த பையன் கேக்குறான், டேய் யாரு கூட யாரா உட்காருது? ஏண்டா லோஃபர் ஆதவர்ஜனா சொல்றேன், ஏண்டா நீ ஒரு அக்யூஸ்ட், எனக்கு கெட்ட கெட்ட வார்த்தையா வருது. அந்த பொறி பசங்க நானுங்க இல்ல, மடக்குங்க, இந்த மடக்குறாங்க இல்ல, அந்த விசிலடிக்கிறானுங்க, அந்த பிம்பு விஜய் அவன் எப்பயாவது பத்திரிகையாளரை சந்திச்சிருக்கானா சொல்லு. பார்த்து படிக்கிறது பேப்பர்ல எடுத்தான கூடாது. ஆடா உங்க அம்மாள விஜய் எப்படா தந்திறந்த வெள்ளம் போல் குற்றால அருவி போல் வற்றாத ஜீவன் நதி போல் ஓயாத அலை போல் பேசுறானா? நீ புறம்போக்கு பையன், நீவா போன் பேசுறியா? சிஎம் நீவா போன் பேசுறடா? அப்புறம் ஏன்டா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேச மாட்டாரு கூட? அப்புறமா ஏன்டா குடியாத்த குமரன் கூட பேச மாட்டான்? அப்படி நீவா போன் பேசுறியா? அடங்க ஏடா திருட்டு பையன் தானடா நீ. உங்க அம்மா ஆதவர்ஜன் லவடா அர்ஜுன், நீ எம்எல்ஏ ஜெயிப்பேடா? அவனை வெளிவர் சொல்றா, அவனை வெளிவர் சொல்றா, முதல்ல அவனை வெளிவர் சொல்லு. வெளியே வந்து சொல்ல கூட்டம் போடனா அப்ப என்ன தற்கொலை படம் மாதிரி. நானெல்லாம் என்னைக்கு வெளியே மேடையில ஏறணும், என்னைக்கு அந்த கருத்தரங்கத்தை வரணும், ஆதவர்ஜன் நான் வீட்டு வெளியே வர மாட்டேன். 4-3 மணி நேரம் தெரிஞ்சிடும் யார் ஆட்சி அமைப்பாங்கன்னு. மொத்தம் அவனே ஜெயிக்க மாட்டான். விஜய கவுண்டிங் நடந்தனே, இந்த கவுண்டிங் முடியிற நேரத்துல பார்த்தீங்கன்னா ஆள் இருக்க மாட்டான். மை சென்னை 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரன் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, மேடையில எவன் பேசுறது என்னென்ன பேசுறது என்றது ஒரு விவசாய இல்லாத ஆயிப்போச்சு இப்போ. ஏன்னா நம்ம யாரையும் எதுவும் வழக்கு போடுறது இல்ல, வீட்டுக்குள்ள தூந்து உதைக்கிறது இல்ல, நம்ம விட்டுறோம். நாய் எதனா கொல்ச்சுன்னு போட்டோம்னு சொல்லிட்டு. அதனால கண்ட கண்ட நாய்கள்லாம் பேசுது. ஜெயலலிதா ஆட்சியெல்லாம் அப்படி கிடையாது, அடி விடும். யாருன்னா ஜெயலலிதா பத்தி பேசினா வீடே அடிப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நக்கீரன் பத்திரிகையில மாட்டுக்கறி மாமின்னு ஒரு செய்தி போட்டாங்க. நக்கீரன் ஆபீஸை அடிச்சு உடைச்சிட்டாங்க. பல மாதங்களா நக்கீரன் பத்திரிகை வெளியே கொடுத்து பிரிண்ட் பண்ணாங்க. நக்கீரன் ஆபீஸ் ரன் பண்ண முடியல. அந்த மாதிரி பெரிய பெரிய பத்திரிகை ஆபீஸ் எல்லாம் தூந்து அடிப்பாங்க. அதிமுக ஆளுங்கட்சியிலேயே சந்திரலேகான் ஐஏஎஸ் ஆபீசர் மீது ஜெயலலிதா ஆளை விட்டு சுர்லா என்று சொல்லக்கூடிய ஒருத்தனை விட்டு மூஞ்சில ஆசிட் ஊத்தி வச்சாங்க. அதனாலதான் ஜெயலலிதா பார்த்தா எல்லாம் பயந்தாங்க. அவன் ஆளே அட்ரஸ் இல்லாத கிடும், அவன் எவனாகட்டும். நம்ம அந்த மாதிரி எதுவும் பண்றது இல்ல. தளபதி எதுவும் உடன்பாடு இல்ல. என்னையே கூப்பிட்டு சொன்னாரு தளபதி, என்னையா அவ்வளவு கடுமையா பேசுற, அப்படியெல்லாம் பேசாத. அப்ப எவ்வளவு ஒரு நேர்மையான தலைவர் எங்க தளபதி தெரிஞ்சீங்க. இவ்வளவு நான் சொல்றதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, ஒரு ஒத்தவாத ஒரு பாஸ்டர், ஒரு பிம்பு, ஒரு லோஃபர் லவுடிக்கபாலு, அந்த திருட்டில் அடைச்சிருக்கிறான் பாருங்க, 420 420 840, அந்த ஆதவர்ஜனான ஒரு புறம்போக்கு பையன் லவுடிக்கபால். என்ன சொல்றது, அவன் பேசுறதெல்லாம் கேட்கும் போது உண்மையிலே உண்மையான திமுக காரன்றதால என் ரத்தம் கொதிக்குது. உண்மையான திமுக காரன்றதால என் ரத்தம் கொதிக்குது. அவன்லாம் இவ்வளவு பேசுறான்னா அவன் அக்யூஸ்ட். யாரு அவன்? நீ வா போன்னு பேசுறாங்க ஒரு முதலமைச்சரை. நீ வா போனே பேசுறான். அவன் என்ன சொல்றான், பிம்பு என்ன சொல்றான், அவன் வந்து உங்க முதலமைச்சருக்கு தைரியம் இருந்தா, தில் இருந்தா, நம்ம தளபதி சொல்றான், ஒரே மேடையில பிரஸ் மீட் கொடுத்து தயாரா எங்க தளபதி வருவார்னா, தளபதி என்ன அந்த புறம்போக்கு ஒருத்தனால குடிகாரம் பொம்பளை போய் கொடுத்தாங்கன்னா பாருங்க, ஒரு ஜாடு மாடு பாடுவா லக்காடி பாடுஸ் பையன், பெத்த அப்பா அம்மாவுக்கு சோறு போடாதவன், பொண்டாட்டி புள்ளிங்கள் எல்லாம் வெளியே வச்சுட்டு ஏவோ கூடவோ படுத்து கிடக்குறானு ஒரு குடிகாரன் நாய் ஒருத்தன். அந்த விஜய் அவனை சொல்றான், இவன் எங்க தலைவர் கூட, எங்க தலைவர் மேடையில போறவாரு கூட சிஎம் உட்காந்து பத்திரிக்கை பிரஸ் மீட் கொடுக்க தயாரா, பேப்பர்ல எட்டுனர் கூடாதுன்றான் ஆதவர்ஜனா. பேப்பர்ல எட்டுனர் கூடாது, பிஏ எல்லாம் கூட்டினர் கூடாது, கூட ஆளுங்கள்லாம் இருக்கக்கூடாது, இன்னும் பொருளாதாரம் பேசணும், அரசியல் பேசணும், எல்லாம் பேச தயாரா, எங்க தலைவர் விஜய் கூட பேச தயாரா, அவர் கூட மோத தயாரான்னு கேட்கறான். இந்த ஆதவர்ஜனால அந்த பையன் கேட்கறான், டேய் யாரு கூட யாரா உட்காருது? ஏண்டா ஒரு விவஸ்தை இல்ல? யாரு கூட யாரா உட்காருது? அவரு யாருடா அவரு? டேய் அவன் அந்த புறம்போக்கு பையன், அந்த பொம்பளை பொறி குடிகார, அந்த எச்ச பொறிக்கு பரதேசி நாயி, ஒரு கல்ச்சரே இல்லாம வாழ்ந்தான். விஜய் பிறக்கத்துக்கு முன்னாலே அவர் அரசியல்வாதிரா. டேய் எங்க தலைவர் தளபதி, தேச தலைவர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் 52 வருஷம் உழைச்சுதான்டா முதலமைச்சரா வந்திருக்காரு. ஏண்டா அவரை வந்து பிரஸ் மீட்ல ஒன்னா உக்காந்துன்னு பேட்டி கொடுக்க தயாரா, சவாலுக்கு தயாரா,
அப்படின்னு அந்த தாயோலி மணி நயோல மணி இருப்பான் பாரு அவன், அந்த இன்னொருத்தவன் இருப்பான் பன்னிக்கு எருமைக்கு பிறந்த மாதிரியே இருப்பான் ஒருத்தன் ராஜமோகன் அவன், இவனுங்கெல்லாம் சொல்றான் இதெல்லாம் போய் நீங்க மேடையில பேசுங்கன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் போய் நீங்க மேடையில பேசுங்கன்னு. ஏண்டா லோஃபர் ஆதவர்ஜி நான் சொல்றேன், ஏண்டா நீ ஒரு அக்யூஸ்ட், எனக்கு கெட்ட கெட்ட வார்த்தையா வருதுங்க. இதெல்லாம் நம்ம ஆளுங்கள்லாம் வந்து கண்டுக்கிறதே இல்லை. அது சரி, நம்ம ஆளுங்க இதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. ஆனா அதுல மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு, மாண்புமிகு அண்ணன் சேகர் பாபு சரியான சம்பவம் பண்ணார். சென்னையில இந்த மாதிரி நடக்கும்போது அந்த அந்த பொறி பசங்க நானுங்க இல்ல மடக்குங்க, இந்த மடக்குங்கிறாங்க இல்ல அந்த விசில் அடிக்கிறவனுங்க, எப்பயோ ஒரு முறை விசில் அடிக்கலாம். கண்டக்டர் பஸ் நிக்கிறது எடுக்கிறதுக்கு விசில் அடிப்பார். ஆச்சா, ஆனா எப்ப பார்த்தா விசில் அடிச்சுங்கிறவனுக்கு பொறி பசங்க வருவாங்க. அந்த மாதிரி அந்த பொறிக்கு பசங்க சின்னமான விசில் சின்ன வச்சுக்கிற அந்த பொறிக்கு பையன், அந்த போகிரி பொறிக்கு பையங்கிறான் இல்ல அந்த விஜய், என்ன சொல்றது அந்த போக்கிரி பொறிக்கு பையன் விஜய்கிறான் இல்ல, அவன் கட்சிக்காரனுங்க இந்த இந்த யூடியூப் சேனலு, தொலைக்காட்சி மீடியாங்கெல்லாம் வந்து கருத்தரங்கு வைப்பாங்க, எல்லா கட்சிக்காரரும் பேச விடுவாங்க. அதுல இந்த டிவிக்கு காரணங்க இல்ல அந்த பொறிக்கு பசங்க தமிழக வெற்றி விட்டு கிடக்குதுல பொறிக்கு பசங்க மாதிரி விசில் அடிச்சுனே இருப்பானுங்க. அதுல செந்தில்வேல் ஊடகவியாளர் செந்தில்வேல் பேசும்போது பேச விடாம கரெக்டா பண்ணிக்கிறான். அவர் வெளியே வந்துட்டார். விஷயம் சேகர் பாபு தகவல் போச்சு. அப்புறமா நம்ம கழக உடன்பிறப்புகள் வந்து ஒரு நல்ல சம்பவத்துல ஈடுபட்டானுங்க. கோவணம் கூட இல்லாம ஓடினானுங்க. யாரு அந்த டிவிகே கட்சிக்காரங்க அவங்களை அப்படிதானே அடிக்கணும். அவன் விஜய் எப்பனா பத்திரிகையாளரை சந்திச்சிருக்கானா? என்னது ஏண்டா டேய் திருட்டு நாய டே உங்க அம்மால ஆலோசனா எப்பயாவது அந்த பொறுக்கி பையன் என்ன சொல்றது அந்த பொறுக்கி பையன் அந்த பிம்பு விஜய் அவன் எப்பயாவது பத்திரிகையாளரை சந்திச்சிருக்கானா சொல்லு. அவன் கட்சி ஆரம்பிச்சுல இருந்து ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் ஹால்ல உட்கார்ந்து எல்லா பத்திரிகையாளர் வர வச்சு அவன் எப்பயா பத்திரிகையாளரை சந்திச்சிருக்கானா சொல்லுங்க. அவன் இது வரைக்கும் பத்திரிகையாளர் சந்திச்சதே கிடையாது. அவன் எப்ப அந்த கொடைக்கானல ஷூட்டிங் போகும்போது ஒரு 4 பேர் வந்து மைக்கு நிட்டாங்க. அப்ப நான் என் வேலைக்கு நான் போய் ஷூட்டிங்கு உங்க வேலையை போய் நீங்க பாருங்கன்னு போட்டோம். அவன் அந்த பஸ் சுந்தரா டிராவலர்ஸ் பஸ் மேல ஏறி அவன் பேசுறான். அவன் நிர்வாகி கூட்டம் பொதுக்குழு கூட்டத்துல பேசுறான் இல்ல, அப்போ பத்திரிகையாளர் ஊடகத்துல எடுக்கிறத எடுத்து நம்ம காட்டுறாங்க. பத்திரிகையாளர்களுக்கு எவ்வளவு கேள்விகள் கேட்பாங்க. ஒரு பத்திரிகையாளர்னா அவங்க எவ்வளவோ கேள்விகள் கேட்பாங்க. எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லணும். நான் இந்த விட்டு சாப்பிடுற பாடு கேட்கிறேன், கொடுத்து பொழைக்கிற இந்த பாடு கேட்கிறேன், என்ன சொல்றது அந்த அரசியல் விபச்சாரியா இருக்கிற உங்க அம்மா நான் ஆதவர்ஜனா கேட்கிறேன். அவன் எப்படா பத்திரிகையாளர் சந்திச்சுக்கிறான்? விஜய் சொல்லிட்டா எனக்கு. ஆனா முதலமைச்சர் தலைவர் தளபதி வாரத்துல 4 நாள் 5 நாள் அது பத்திரிகையாளர் சந்திச்சிருக்காரு. ஏன்னா பத்திரிகையாளர் வந்தான்னு வச்சுங்க, அவர் கார்ல போகும்போது மைக் நீட்டாங்கன்னா ஒருத்தர் மைக் நீட்டா கூட இந்த ஜனநாயகத்துடைய மிகப்பெரிய தூண் ஊடகம், பத்திரிகை, சமூக வலைத்தளம். ஜனநாயகத்தின் வேர் பத்திரிகை, ஊடகம், சமூக வலைத்தளம் என்பது. பத்திரிகையாளர்கள் எந்த கேள்வி கேட்டா பதில் சொல்வார். பத்திரிகையாளர் சந்திப்பார். தினமும் பத்திரிகையாளர் சந்திக்கிறார். அப்படிதான் நம்ம மக்களை சந்திக்க முடியும். ஏன்னா பல கேள்விகளை கேட்பாங்க பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் பல கேள்விகள் கேட்பாங்க. யூடியூப் சேனல்ஸ் பல கேள்விகளை கேட்பாங்க. அந்த கேள்விகள்லாம் நம்ம கோவப்படாத பதில் சொல்லணும். அதான் மக்கள்கிட்ட போய் ரீச். ஏன்னா இவனுக்கு பதில் சொல்ல தெரியாது. இவன் எவனோ எழுதி கொடுத்தது படிக்கிறான். இவன் என்ன சொல்றான், இந்த தெவடியா பயங்கரான்ல இந்த ஆதவன் என்ன சொல்றான், பார்த்து படிக்கிறதுக்கு பேப்பர்ல எடுத்துன்னு கூடாது. ஆடா உங்க அம்மால விஜய் எப்படா கடந்திறந்த வெள்ளம் போல் குற்றால அருவி போல் வற்றாத ஜீவ நதி போல் ஓயாத அலை போல் பேசுறானா? விஜய வந்து எவனோ எழுதி கொடுத்துதானடா படிக்கிறான். பேப்பரா எடுத்துன்னு வரானே. இவராது இன்ஸ்டெக்ட் வர்றாரு. ஒரு லீடர்னா ஒரு இன்ஸ்டெக்ட் கலைஞரே சொல்லுவாரு, ஹோம் ஒர்க் பண்ணாம ஸ்டேஜ் வரக்கூடாது. தலைவர் டாக்டர் கலைஞரே சொல்லுவார், ஹோம் ஒர்க் பண்ணாத ஸ்டேஜ் வரக்கூடாது. நான் திருச்சி மாநாட்டுல ஜனநாயகத்தின் வேர்கள் ஒரு தலைப்புல பேசுறேன். அப்ப தலைவர் கலைஞரோட கோபாலபுரத்துல பாக்குறதுக்கு பாரு, அப்பதான் லிப்ட்ல இருந்து கீழே வர்றாரு. நான் போய் அப்பா ரொம்ப நன்றிப்பா மாநாட்டுல பேச வாய்ப்பு கொடுத்தீங்க. அப்போ தலைவர் கலைஞர் என்கிட்ட சொன்னது, அவரு குமரா அப்படிதான் கூப்பிடுவார். குமரா நீ பொதுக்கூட்டத்துல பேசுறது வேற, திருமண கூட்டத்துல பேசுறது வேற. இது மாநாடு. திமுக ஒரு மாலை நேர பல்கலைக்கழகம். மாநாட்டுல பேசும்போது ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வா. உனக்கு என்ன தலைப்பு? ஜனநாயகத்தின் வேர்கள். அதுக்கு என்ன தலைப்பு பண்ணணுமோ ஹோம் ஒர்க் பண்ணு. இன்ஸ் எடுத்துடுவா. ஒரு அஞ்சு சப்ஜெக்ட் நீ பேசுறேன்னா அந்த 5 சப்ஜெக்டுக்கு தலைப்பு மாதிரி எடுத்து வந்து இன்ஸ் வச்சுக்கோ. இன்ஸ் வச்சுட்டு
தலைப்புல பேசு, மாநாட்டுல அப்படிதான் பேசணும், ஹோம்வொர்க் பண்ணிடுவான், இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்குவார். அதுதான் ஒரு லீடர். ஏண்டா நீ புறம்போக்கு பையன், உங்க அத்தா நீ ஒரு உட்டு சாப்பிடுற பாடு. அவன் குடும்பத்தை பாரு, அவன் மாமியார் ஒரு கட்சியில இருக்கிறான். மார்ட்டின் பொண்டாட்டி உங்க மாமியாரு, அந்த பொம்பளை எடப்பாடி பழனிசாமி கிட்ட போயிட்டா, போய் ஏடிஎம்கே சேர்ந்துட்டா. ஆச்சா, இவனுடைய சகலப்பாடி, அதாவது இவன் பொண்டாட்டி அக்காவோ தங்கச்சி, அவன் புருஷனும் இவன் சொந்தக்காரன் ஒருத்தன் பாண்டிச்சோரத்தன் கட்சி ஆரம்பிச்சிட்டான். இவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்தான். எழுச்சி தமிழர் தொழில் திருமாவளவன் டீ டூ போன் காரியத்துக்கு வெளியே அமிச்சிட்டார். இப்போ இவங்கிட்ட போய்க்கிறான், இந்த விஜய்க்கிறான்ல, இவங்கிட்ட போய்க்கிறான். இவங்கிட்ட போய் இவன் வந்து பத்திரிகையாளர் மீட்டிங்ல ஒரே மேடையில் உட்கார்ந்து ரெடியான்னு கேட்கறான். டே அவங்க அம்மால இவனெல்லாம் எப்படி அடிக்கணும் தெரியுமா? வன்முறை தூண்டுற மாதிரி இல்ல. நீ வா போன் பேசுறான், நீ வா போன் பேசுறியா சிஎம், நீ வா போன் பேசுறடா. அப்புறம் ஏன்டா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேச மாட்டாரு கூட, அப்புறமா ஏன்டா குடியாத்த குமரன் கூட பேச மாட்டான் அப்படி, நீ வா போன் பேசுறியா? அடங்க ஏடா திருட்டு பயந்தானடா நீ, இதோட நீ உட்டு சாப்பிடுறா பாடு. இன்னைக்கு என்னடான்னா, அந்த நேத்து அந்த பெரம்பூர்ல செயலர் கூட்டம் நடத்துறானுங்க. அங்க வி.எஸ். பாபு ஏடிஎம்கேல மாவட்ட செயலாளர், அந்த வடசென்னை பகுதியில ஒரு மாவட்ட செயலாளர். அந்த வி.எஸ். பாபு யாருன்னு கேட்டீங்கன்னா, திமுகல அந்த ஆள் மாவட்ட செயலரா இருந்தார். வி.எஸ். பாபு மாவட்ட செயலாளர், அவங்க தம்பி வி.எஸ். ரவி புரசைவாக்கம் பகுதி செயலாளர். நூற்றுக்கணக்கான பொதுக்கூட்டங்கள் பேசியிருக்கார். இப்ப உயர்கல்வித்துறை அமைச்சரா இருக்கிறாரு மாண்புமிகு அண்ணன் முனைவர் கோவி செழியன். நான் சொல்றதெல்லாம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால, 25 வருஷத்துக்கு முன்னால, இன்னும் முன்னாடி கூட இருக்கும், ஒரு 26 வருஷம் இருக்கும்னு வச்சுங்க. அப்ப அண்ணன் கோவி செழியன் டிவிஎஸ் சாம்பிள் தான் வருவார். புதுப்பேட்டில் அவருக்கு ஆபீஸ், வக்கீல் ஆபீஸ். என்னை கூட்டு போவார் கூட்டத்துக்கு. என் பேர் என்ன கூட அண்ணன் கோவி செழியன் என்னை கூட கூட்டு போவார். மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் அண்ணன் கோவி செழியன் என் கூட்டத்துக்கு கூட்டு போவார். அவர் பேசிட்டு நோட்டீஸ் என் பேர் பண்ண கூட கூட்டு போவார், என்ன பேச வைப்பார். அப்ப வி.எஸ். பாபு மாவட்ட செயலாளர், வி.எஸ். ரவி பகுதி செயலாளர், வி.எஸ். பாபு புரசைவாக்கம் பகுதியினுடைய புரசைவாக்கம் தொகுதியினுடைய எம்எல்ஏவை கூட இருந்தார். அப்புறமா அது கொளத்தூர் தொகுதியா மாறிச்சுங்க. அது கொளத்தூர் தொகுதியா மாறணும்னா அப்பதான் நம்முடைய தலைவர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அங்க நிக்கிறார். அதுக்கு முன்னால் அந்த தொகுதியில யார் சட்டமன்ற உறுப்பினர்னா வி.எஸ். பாபு மாவட்ட செயலாளர். இந்த ஆள் என்ன பண்றான், உள்ளடி வைக்கிறான். இந்த ஆள் வி.எஸ். பாபு திமுக மாவட்ட செயலாளர் சிட்டிங் எம்எல்ஏ கொளத்தூர் தொகுதியா மாறின உடனே நம்ம தலைவர் தேச தலைவர் தளபதி அவர்கள் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அங்க நிக்கிறார். தலைவர் தளபதி வந்து அங்க நிக்கிறார், குளத்தூர்ல நிக்கிறார். நம்ம நிக்க வேண்டிய இடத்துல எம்எல்ஏ இடத்துல தளபதி நிக்கிறார். எவ்வளவு பெருமை நம்ம இடத்துல நம்ம தலைவர் நிக்கிறது. எப்படி வேலை செய்யணும்? அவன் அண்ணனும் தம்பியும் உள்ளடி வேலை செய்யறாங்க. அண்ணனும் தம்பியும் உள்ளடி வேலை செய்யறாங்க. தேர்தல் கொடுத்த பணம் இல்லாம தேர்தல் நிக்க முடியாது. அதான் சும்மா நம்ம பேச தேர்தல் செலவுன்னு கொடுத்த பணத்தை பூரா அவர் எடுத்து உள்ள வச்சுக்கிறாங்க. ஒரு வட்ட செயலாளருக்கு, பகுதி செயலாளர்களுக்கு, கட்சிக்காரனுக்கு யாருக்கும் பணம் கொடுக்கல. கட்சிக்காரன் சாப்பாடா வாங்கி தரல, எப்படியோ தளபதி தோக்கடிக்கணும்னு வேலை பார்த்தோம். யாரு? அந்த வி.எஸ். பாபு, வி.எஸ். ரவி, அண்ணன் தம்பி 2 பேரு. இவங்க மாவட்ட செயலாளர் வி.எஸ். பாபு, அவங்க தம்பி வி.எஸ். ரவி யாருன்னு கேட்டா பகுதி செயலாளர். தளபதி தோக்கடிக்கணும்னு வேலை பார்த்தாங்க. ஆனா தளபதி ஜெயிச்ச. அப்ப அண்ணன் உதயா ஒரு மிகப்பெரிய ஆயுதத்தை கையில் எடுத்தார். அப்ப இவனுக்கு கட்சி விட்டு ஓடணும் தான். எனவே கட்சி திமுக மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ இருந்து தலைவர் தளபதி அவர்களுக்கே துரோகம் பண்ணவர் தான் அந்த வி.எஸ். பாபுவும் வி.எஸ். ரவியும். அந்த வி.எஸ். பாபு போய் ஏடிஎம்கே சேர்ந்து அங்க மாவட்ட செயலராகி அங்க எல்லாம் போய் கட்ட பஞ்சாயத்து அது இதுன்னு பண்ணி எடப்பாடிக்கே பிடிக்கலப்பா. இந்த வி.எஸ். பாபு திருடுற பணம், ஊரியாமத்துற பணம், ஃப்ராட் வேலை பண்ற பணம், இத வடசென்னையில அந்த பகுதியில திருடி சம்பாதிக்கிற பணத்தை எடப்பாடி கரெக்டா கட்டிங் போச்சா என்னன்னு தெரியல. எடப்பாடி ஒரு மாசத்துக்கு முன்னால வி.எஸ். பாபு அந்த பதவியில இருந்து எடுத்துட்டு ஏதோ ஒரு மாநில எம்ஜிஆர் மன்றத்துல ஏதோ ஒரு பொறுப்பு வந்தாலும் கொடுத்துட்டான். உடனே அரசியல வாழ்வு இழந்தவர்கள், திருட்டு பசுங்கோ, கேப் மாறிங்கோ, முள்ள மாறிங்கோ, பிளேடு, பிக் பாக்கெட்டு, போக்குரி, என்ன சொல்றது, திறனை, ரேப் பண்றவன், கஜா விற்கிறவன், அபின் விற்கிறவன், கொலை பண்றவன், இவன் அத்தனை பேர் தான் இப்ப போய் ஒரு நேரத்துல பிஜேபி இருந்தானுங்க. இப்பயும் பிஜேபி இருக்கானுங்க. இப்ப எல்லாம் விஜய் கிட்ட போயிட்டாங்க. ஏன்னா அவன் பொறுக்கி தாய் ஒலி அந்த விஜய் கண்டனம் வந்தவன் அங்க போயிட்டாங்க. அந்த மாதிரி இந்த வி.எஸ். பாபு போய் அந்த விஜய் கட்சியில சேர்ந்தான். அவனை வச்சு நீ வாத வச்சு நான் பேசுறான். உங்களுக்கு சேகர் பாபுன்னா எங்களுக்கு வி.எஸ். பாபு. டே சேகர் பாபுவும் வி.எஸ். பாபுவும் ஒன்னாடா? ஏண்டா டே அண்ணன் சேகர் பாபு தூசிக்கு சமம் இருந்தால் வி.எஸ். பாபு வருவானா? இவன் வந்து தேர்தல தளபதிக்கு உள்ளடி பார்த்தான். யாரு? வி.எஸ். பாபு. இன்னைக்கு டிவி கட்சியில சேர்ந்திருக்கானே அந்த வி.எஸ். பாபு
தளபதிக்கு உள்ளடி பார்த்தான் தேர்தல்ல. என் கட்சிக்காரங்க உள்ள தூந்து அவனை எப்படி அடிச்சாங்க தெரியுமா? அதான் தெரியுமா அவனுக்கு ஆதவர்ஜனா? உங்க அம்மால உனக்கு டிரான்ஸ்பார கம்பத்தை நம்ம பாதி ஹைட் இருக்கிறோம். என்ன யாரு உன்னை என்ன செய்ய முடியுமா? ஒருத்தன் குடியாத்த கும்புறம் போற ஒருத்தவன் அடிச்சு கீழே தள்ளுறதுக்கு. அவனுங்கன்றது, இவனுங்கன்றது ஜெயில்ல போட்டுடுவாராம். விஜய் வந்த உடனே எல்லா அமைச்சர்களையும் ஜெயில்ல போட்டுருவாராம். அடாங்க. ஒருத்தன் அவனே முதல்ல ஜெயிலுக்கு போனான். யாரு? அவன் விஜயே முதல்ல ஜெயிலுக்கு போனான். 42 பேரை கொலை பண்ண கொலைகாரன். தாய்மொழி அவன் நடிகர் விஜய். 42 பேரை கொலை பண்ணிட்டு அவங்க அம்மால டேய் அவன் பத்திரிக்கையாளர் சந்திக்கட்டும். 42 பேர் அவன் விஜய் கொலை பண்ணிட்டு அவங்க வீட்டுல போய் ஆறுதல் சொல்றான்னா ரிசார்ட்ஸ்ல ஃபங்க்ஷன் ஹால்ல கூப்பிட்டு இறந்து போனாங்க இல்ல அவன் குடும்பத்தினர் ஃபங்க்ஷன் ஹால்ல கூப்பிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு விருந்து போட்டு அனுப்புறான். இவன் பத்திரிகையாளர் சந்திப்பானடா டேய் அவங்ககிட்ட ஒரு பொங்கல் வாழ்த்து கேட்டாங்க. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால குமுதம் பத்திரிகையில இருந்து ஒரு ரிப்போர்ட். எங்க அப்பாவை கேட்டு சொல்றேன். எங்க அப்பா கூட இருந்தாதான் எனக்கு பேச வரணும். ஒரு பொங்கல் வாழ்த்து சொல்றதுக்கு என்ன சொல்ற தற்குறி என்ன சொல்ற அந்த பொறுக்கி பையன் அந்த குடிகார பொம்பளை பொறுக்கி நடிகர் விஜய் தமிழக வெத்துவிட்ட கழக தலைவர்கள் அந்த விஜய் அவன் பொங்கல் வாழ்த்து சொல்றதை எங்க அப்பா கூட தான் எனக்கு சொல்ல வரும். இவன் போய் பத்திரிகையாளர் சந்திக்கிறதா? எலி குஞ்சு மாதிரி அவன் பார்த்தான். பத்திரிகையாளர் கேட்கிற கேள்விகளை அவன் பதில் சொல்லுவானா? பத்திரிகையாளர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல தெரியுமா? எவனோ அந்த ஆதவர்ஜனா மாதிரி கண்டவனுக்கு வந்தா எவனோ எழுதி கொடுக்குறான். அத்தை வந்து அவன் படிக்கிறான் அந்த பஸ் மேல ஏறி. லெட்டர் இருக்கக்கூடாதான், கடிதம் இருக்கக்கூடாதான். எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல. ஒரு சில நேரத்துல நான் ஒரு மாசம் யூடியூப்ல பேசாம விட்டுருது. ஏன்னா ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி விட்டுறா. திமுக மாதிரி தோத்த கட்சி இல்ல, திமுக மாதிரி ஜெயிச்ச கட்சி இல்ல. நம்ம தலைவனை பேசும்போது எவ்வளவு அந்த வீடியோ எல்லாம் பாத்தீங்களா? நம்ம தலைவன் அவன் பேசுறான். அவன் இப்படி பேசினே இருக்கிறான். அவனை விட்டு வச்சுக்கிறங்க. அவன் அடிக்க தேவையில்ல. அவன் ஆதவர்ஜனாவ அடிக்க அவர் ஆளாங்க அவன் ஒரு ஆளு. பத்திரிக்கையாளர் ஒரு மேடைக்கு வரத்துக்கு தயாரான்னு கேட்கிறான். ஊழல் பண்ணாங்கன்னா ஜெயில போட்டுருவோம். எல்லாரும் ஜெயில போட்டு உங்க அம்மால உங்க ஆத்தா ஒருத்தனுக்கு பிறந்ததான் அவங்க அம்மால விஜய் அவனை ஜெயிச்சு காட்ட சொல்றான். முதல்ல தொகுதிக்கு 3000 ஓட்டு மேல 4000 ஓட்டு மேல நீங்க வாங்க மாட்டீங்கடா. இது அவனே உனக்கு ஆசை கட்டுறானுங்க. கூட்டணி ஆட்சியில தான் ஆட்சியில பங்கு ஆட்சி யாராவது கூட்டம் வந்தாங்களா பாத்தியா? யாராவது போய் இந்த பொறுக்கி பையன் கிட்ட வரதானாங்கன்னு என்ன சொல்றது? போய் இந்த விஜய் பொறுக்கி பையன்கிட்ட போறது. திமுக போனா மரியாதை போன திமுக தான் எல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க. திமுக தான் எல்லாரும் ஆதரவு கொடுக்குறாங்க. கூட இருக்கிறவன் யாரு? டேய் அவன் ஆதவர்ஜனா யாரு? அவன் கேடி திருட்டாட்சி வைக்கிற அக்யூஸ்ட். அவன் நாஞ்சில் சம்பத்து அரசியல் விபச்சாரி. அவன் போகாத கட்சி இல்ல. என்ன சொல்றது? கூட்டி கொடுப்பான், எல்லா வேலை பார்ப்பான். அவன் ஒரு கொள்கைவாதி கிடையாது. இவன் ஒரு கொள்கைவாதி கிடையாது. இப்ப இந்த விஎஸ் பாபுன்னு ஏடிஎம்கே வந்துக்கிறான். திமுக இருக்கும்போது திமுக துரோகம் பண்ணான், ஏடிஎம்கே துரோகம் பண்ணான். இப்ப அவனை டிவிக்கே கூட்டின்னு வந்துற அவன் உனக்கு என்ன புளுத்தி வாயில வைக்க போனா? அவனா உனக்கு புளுத்தி வாயில வைப்பானா? டேய் விஜய் சொல்டா அவங்க அம்மால உன் வாயில என்னுடைய 21வது விரல் விஜய்க்கு சொல்றேன். சொல்டா. இன்னைக்கு வேலூர் வரான் நிர்வாகிகள் கூட்டத்துக்கு. அவன் இன்னைக்கு வந்து போன உடனே இன்னைக்கு இதே நம்ம மைச்சென்னை திருச்சி நான் அவன் என்ன பேசுறான்னா அவனுக்கு பதில் சொல்றேன். அதனால இந்த திருட்டு பையன் ஆதவர்ஜனா பேசிட்டே நீ வந்து ஒண்ணு சொல்லிட்டா நீ எங்கேயோ நிப்ப எம்எல்ஏக்கு நீ டெபாசிட் வாங்குவாடா. ஆதவர்ஜனா நீ டெபாசிட் வாங்குவாடா சொல்லிட்டா. நீ டெபாசிட் வாங்குவியா? உன் கட்சியில எவனா டெபாசிட் வாங்குவாடா? இவனுக்கு ஆட்சிக்கு வந்துடும். ஆட்சி கூட நீ மந்திரி ஆயிடுவாடா. டே லோஃபர், டே பேர்டு, உங்க அம்மால ஆதவர்ஜன் லவடா அர்ஜுன். நீ எம்எல்ஏ ஜெயிப்பேடா. அந்த கருத்தரங்கத்துக்கு குடியாத்த குமார் வரணும். அந்த தமிழக வச்சுட்டு அந்த பிகில் அடிக்கிற இந்த விஜய் கொடுக்குற மடங்க அங்க குடியாத்த குமரன் வரணும்டா. உங்க அம்மாட ஒத்தொத்தனை சீரி எடுத்துருவேன். அவங்ககிட்டயோ இப்போ இவன் என்னன்னு கேட்டா ஆதவர்ஜனா இவன் திருட்டி சம்பாதிச்சு லாட்டரி சீட் பண்ணா 10,000 கோடி இருக்குது. என்ன சொல்றது? இவங்கிட்ட இவங்க மாமனார் மார்ட்டின் கிட்ட அவங்க மாமியார் கிட்ட எவ்வளவு அழகா பாரு. அவங்க மாமியார் போய் ஏடிஎம்கேல சேருது. இவன் குடும்பத்துல இன்னொருத்தன் பாண்டிச்சேரியில கட்சி ஆரம்பிச்சுட்டாங்க லாட்டரி சீட் கிட்டத்துக்கு. இவங்கிட்ட போய்க்கிறான். இந்த பொறுக்கி பையன்கிட்ட இந்த தாயோலி மாவன் போய்க்கிறான். இப்போ இவன் என்னைக்கு இந்த ஆதவர்ஜனா போய் அந்த பொறுக்கி பையன் விஜய் கிட்ட போய் கட்சியில சேர்ந்தானோ
அதுல இருந்து பணம் செலவு பண்றது பூரா யாருடான்னு கேட்டா ஆதவர்ஜுனா. என்ன பணம் அது? நேர்மையா சம்பாதிச்ச பணமா? ஏழைகள் ரத்தத்த உறிஞ்சி பல பேர் தாலி அறுத்தாங்க அந்த பணத்துல. போலி லாட்டரி சீட்டு வித்த பணத்துல தான் இன்னைக்கு டிவிகே கட்சி நடத்திட்டு இருக்கான் இந்த பொறுக்கி பையன், இந்த விஜய். அவன் வந்து அந்த ஆதவர்ஜுனா சொல்றேன். உன்ன ஒரு ஆளாவே நெனச்சே பேசக்கூடாது. ஆனா யாரும் பேசாமயும் இருக்க முடியாது. நீ தள்ளு கேஸுங்க. அவன் பொண்டாட்டி அவன மதிக்கிறது இல்ல ஆதவர்ஜுனாவ. அவன் பொண்டாட்டி அவன மதிக்கிறது இல்ல. ஏதோ கொஞ்சம் பணத்த குடுத்தா மாமனார் மாட்டின்னு தொரத்திட்டாரு. இப்ப இங்க போய் சப்பின்னுக்குறான். விஜய் போய் சப்பின்னுக்குறான். இந்த தேவடியாளுக்கு பொறந்த தேவடியா பையன் இந்த ஆதவர்ஜுனா. அதனால யாரடா இதுல அவன் எவ்வளோ பேசுறான். யாரடா கூப்பிடுற? யார் அது அ சைடுங்க, தட்டுங்க, ஸ்பூனுங்க, கரண்டிங்க, கிளாஸுங்கலாம் பதில் சொல்லாதாம். இவன் விஜய்க்கு தளபதி பதில் சொல்லணுமா? ஓ! உங்க வூட்டுறவன்லாம் கொண்டு போய் பாம்பேல விட்டு ரெட் லைட் ஏரியால தொழில் பண்ணி சம்பாதிச்சுக்கிட்டு துட்டு அதிகமா வரும். யாருடா? டேய்! அவர் இதுவரைக்கும் விஜய் பேர் வாயில சொல்லிக்கிறாரா? எங்க தலைவர் தளபதி. அவர் ஒருத்தர் பேர் வாயில சொல்லணும்னா அவனுக்கு ஒரு தகுதி வேணும். இவனுக்கு எந்த தகுதி கிடையாது. இவனுக்கு விஜய்க்கு எந்த தகுதி கிடையாது. இந்த இனத்துக்காக அவன் என்னடா புடுங்குனான் விஜய் அவன். கொரோனா நேரத்துல வெளிய வந்தானாடா? டேய் தேவடியா பைய ஆதவர்ஜுனா. விஜய் வந்து கொரோனா நேரத்துல வெளிய வந்தானா சொல்லு. வந்தானா? வெள்ளம் பாதிக்கப்பட்டவங்க வெளிய வந்தானா? அந்த இவங்குறான் பாரு. அந்த புஷ்டி ஆனந்தம், மயிர் ஆனந்தம், லவடா ஆனந்தம் அவன் அந்த பாண்டிச்சேரிக்காரன் அந்த பரோட்டா கடை மாஸ்டர் மாரியே இருக்கிறான் பாக்கறதுக்கு. பரோட்டா பெசஞ்சு வச்சு அப்படியே அதே மாரி இருக்கான் மூஞ்சி. இட்டுன்னு வரட்டா? அவர் விஜய் இட்டுன்னு வரட்டா? அவர் இட்டுன்னு வர்றது, இட்டுன்னு போறது ரொம்ப கஷ்டம். கூட்டம் கூடியது. இட்டுன்னு வரணுமா? சரி ஏஞ்சுக்கு வா. எவ்வளோ 85 என்னடா பார்த்தா தமிழ் பேசுற டேய்? என்னடா தமிழ் பேசுற? அவன் புஷி ஆனந்தன். அவன் அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர். அவன் அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர். இவனுங்கெல்லாம் ஒரு ஆளு திமுக பேசுறதுக்கு. இவனுங்கெல்லாம் ஒரு ஆளு திமுக பேசுறதுக்கு. இதுல இவன் அதாவது வந்து பொந்துக்குள்ளே இருக்கிறான். பொந்துக்குள்ளே இருக்கிறான். வெளிய வந்தா 7 கோடி ரூபாய் கார் வரும், தனி பிளேட் வரும், சுந்தரா டெக்ஸ் பஸ் மேல ஏறுறான். கொயரா பேப்பர் குடுத்துறாங்க, படிச்சுட்டு போயிடுறான். படிச்சுட்டு போயிடுறான். இதுக்கு இவன் டேய் ஆனா விஜய்க்கு ஒண்ணு சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ. உன்னை செருப்படி அடிச்சு உன்னை அடி பாதாள எடுத்துன்னு போய் தள்ளி இன்னைக்கு எத்தனாயிரம் கோடி பணம் வச்சிருந்தா உனக்கு ராங்கா டைரக்ஷன் கொடுத்து உன்னை அரசியலையும் சினிமாலையும் புதக்குழிக்குள்ள தள்ள போறான் யாருன்னு கேட்டா அந்த கண்டவனுக்கு போந்தவன் அப்பம் பேரு தெரியாதவன் அந்த ஆதவர்ஜனா தான். அவன் தான். ஏன்னா அவன் அக்யூஸ்டடா விஜய் டேய் வார்த்தா விஜய் அவன் அக்யூஸ்டா அவன் அக்யூஸ்ட் அவன் எல்லாமே ஒரு லைன்ல எல்லார்ட்டையும் படைக்கிறான். அவன் எல்லாரும் தொடச்சிட்டாங்க. கட்சியா உங்கள்கிட்ட வந்துக்கிறான். கடைசியா உங்கள்கிட்ட வந்துக்கிறான். பெரம்பூர்ல தீர்மானம் போடுறாங்க. ஆட உங்க அம்மால பெரம்பூர்ல திமுக தாண்டா ஜெயிக்கும். உதயசூர் தான் ஜெயிக்கும். சென்னை வந்து திமுக கோட்டையான். அதை அவன் மாத்தி காட்டுவானா அந்த இந்த வாயில வச்சுக்கோ அது ஒரிஜினல். அதை மாத்தி காட்டுவானா. ஆனானப்பட்ட ஏடிஎம்கே எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல இது திமுக கோட்டை. ஆனானப்பட்ட ஜெயலலிதா காலத்துல திமுக கோட்டை. ஆட்சி ஏடிஎம்கே இருந்தாலும் சென்னை திமுக கோட்டை. இந்த பரதேசி பையன் பொறுக்கி பையன் இந்த விஜய் வந்து அவன் அது கோட்டை உங்க அம்மா அவனை வெளியே வர சொல்றா முதல்ல டேய் அவனை வெளியே வர சொல்றா டே யாதவ் அவனை வெளியே வர சொல்றா அவனை வெளியே வர சொல்றா முதல்ல அவனை வெளியே வர சொல்லு வெளியே வந்து கூட்டம் கூடனா அப்ப என்ன கட்சி ஆரம்பிச்சுங்க கூட்டம் கூட தான் செய்யும் எல்லாத்தையும் பார்க்க தான் செய்யணும்டா அவன் வெளியே வந்தா கூட்டம் போயிடுமா மன கூதிகளா அவன் விஜய் வந்து போட்டான்டா டே யாதவ் தேவடியா பையா அவன் விஜய் வந்து போட்டான் சாயங்காலம் வச்சுக்கிறேன் ஆனா அவங்க போலி அடுத்த முறை கவர்மெண்ட் வந்த உடனே நீ ஒரு குண்டா சொல்ல போறடா வலிக்கு விழுந்து 2 கைக்கும் கட்டு 2 காலுக்கும் கட்டு பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துடா அதை வச்சுனா 2 கைக்கும் கட்டு 2 காலுக்கும் கட்டு மத்தவன் வேற குடியாத்து கும்புறான் வேற நான் தளபதிக்கும் அண்ணன் உதயநிதிக்கும் தற்கொலை படம் மாதிரி நானெல்லாம் என்னைக்கு வெளியே மேடையில ஏறணும் என்னைக்கு அந்த கருத்தரங்கத்தை வரணும் ஆதவர்ஜன் நான் வீட்டு வெளியே வர மாட்டேன் உண்மையான பேச்சாளர்லாம் வீட்டுல இருக்கிறான் உண்மையான கட்சி பேச்சாளர் உணர்வுள்ள பேச்சாளர் 30 வருஷம் மேடையில கத்தணும் தளபதிக்காக பேசணும் நாங்கெல்லாம் வெளியே வந்தோம்னா பழைய திமுக காரன் நாங்கெல்லாம் உங்க அம்மாவோட கர்த்தா
இவன் பேசுறான். முதல்ல நீ யாருக்கு போறதான்னு போய் கண்டுபிடி மனுஷன் கண்டுபிடிச்சோட ஆதவர்ஜன் பொறிக்கோடியா பையா. உன் நல்லா என்ன போய் தப்பு எங்களுக்கு உன்னை விட்டு வச்சிருந்த. ஆனா நான் விட மாட்டேன். நான் விட மாட்டேன். அந்த பொறுக்கி பையன் விஜய் எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போதே ஃபாரின் எக்ஸே போயிடுவான்டா. 3 மணி நேரம் தெரிஞ்சிடும் யார் ஆட்சி அமைப்பாங்கன்னு. மொத்தம் அவனே ஜெயிக்க மாட்டான் விஜய. கவுண்டிங் நடந்தனே இந்த கவுண்டிங் முடியிற நேரத்துல பார்த்தீங்கன்னா ஆள் இருக்க மாட்டான். பிளைட் எல்லாம் ரெடியா இருக்கும் ஏர்போர்ட்ல. தனி பிளைட்ல உட்காந்து 4 பொண்ணுங்களையும் 10 பாட்டில் தூக்கி போட்டு எங்கன்னா ஃபாரின் தீவுக்கு போயிடுவான். நீங்களும் போய் நான் இன்னொரு பதிவை சந்திக்கிறேன். குடியாத்த குமரன். தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.